நான் அஜித்துடைய தீவிர ரசிகர். நான் அஜித் வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை கிளப்பி விட்டோம். மற்ற டேரக்டர்ஸ் பண்றதுக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்றாரு. தியேட்டரில் போய் ரசிகர்களோட ரசிகராக இவர் சவுண்ட் கொடுக்குறாரு, விசில் அடிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, பாட்டு போட்டு அதில் இவர் சேர்ந்து கூட பாடுறாரு. நான் ஆரம்பத்தில் அஜித் ரசிகர் தான், பக்காவான ஒரு அஜித் ரசிகர், ஒரு ஃபேன் பாய் படம் தான் இதுங்கிறத ஒரு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை வந்து தலைவன் செஞ்சிருவான் போல படத்தில் அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வின்டேஜ் அஜித்லாம் நம்ம அந்த படத்தில் பார்க்குறோம். அது வந்து ஒரு கூடுதல் படத்துக்கு ஒரு சிறப்பு. அது ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம ரீரிலீஸ் படங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்ப அதை நம்ம படத்துலேயே பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அவர் கார் ரேஸுக்காக உடம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம். வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறப்ப அந்த கெட்டப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இதை வச்சு ஒரு 4 சீன் பண்ணால் என்ன? அதுக்கு பிறகு தான் ஆதிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அந்த போர்ஷன்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த உடம்பை ரொம்ப ஸ்லிம் ஆகி வந்துட்டோன்னே இதை வச்சு பழைய தீனா அஜித் மாதிரி, மங்காத் அஜித் மாதிரி சில விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண விஷயங்கள் எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு.